ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2024 ஆண்டு கூடிய ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 பிறக்குது இல்லையா, அந்த டைமில் உங்களுடைய ராசி அமைப்புக்கு கிரகங்கள்லாம் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த வருஷம் அதாவது சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறக்குதுங்க. வருஷம் பிறக்கக்கூடிய திதி பஞ்சமி திதி, கரணம் கௌளவ கரணத்தில் பிறக்குது. சந்திரன் சிம்ம ராசியிலையும் மக நட்சத்திரத்துலேயும் இருக்காருங்க. உங்கள் ராசி அமைப்புப்படி 9ஆம் அதிபதியான சூரியன் 12 கூடிய செவ்வாயும் உங்களுடைய ராசிலேயே, சூரியன் செவ்வாய் ராசியிலே இருக்குது. 3ஆம் இடத்துல சனியும், 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல குரு, சந்திரன் 9ஆம் இடத்துலையும், 10ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்கார், 12ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்குது. இதுதான் உங்களுடைய ராசி அமைப்புப்படி கிரகங்களுடைய பொசிஷனுங்க. அதாவது இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது அருமையாக இருக்குது. தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 10ஆம் இடத்துல கேது இருக்கார். இந்த கேது என்னென்னா தொழிலில் சம்டைம் தடையும் கொடுக்கும். அதே நேரத்தில் ரொம்ப லாஸில் போய்ட்டுருக்கு, தொழில் நல்லா இல்லை அப்படின்னா அதை அப்படியே உள்டாவாக மாற்றி செய்யும். ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் உள்டாவாக மாற்றி செய்யும். அப்போ எனக்கு தொழில் நல்லா நடந்துட்டு இருந்துச்சுன்னா இனி நல்லா நடக்காதான்னு நீங்கள் கேட்காதீங்க. விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், கவனத்தோடு இருங்க. நம்ம எந்த தொழில் பண்ணாலும் கவனத்தோடு இருங்க. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது நல்ல டைம். ஆனால் தாராளமாக நல்ல டைமு. குரு உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு, அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பயிற்சி ஆகிட்டு தொழில் ஸ்தானத்தை தான் பார்க்குறாரு. அதனால தான் நான் சொல்கிறேன், தொழில் முன்பை விட ரெட்டிப்பு மடங்கு, அதாவது பிஸ்னஸ் பல மடங்காக பெருக்கிறதுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம். அதே மாதிரி புதுசாக தொழில் வேறு இடத்துல இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது, வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் அமைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. புதுசாக பார்ட்னர் கிடைப்பார். அதே மாதிரி 6ஆம் இடத்துல குரு வருது இல்லையா, அப்போ என்னென்னா உங்ககிட்ட நிறைய ஐடியா இருக்கும். பட் ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டு இருக்காது. அப்போ நீங்கள் ஒரு லோன் போடலாம். பேங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணி இவ்வளோ நாளாக கிடைக்கலன்னா இந்த டைம், அதாவது ஏப்ரலுக்கு அப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அரசு மானியத்தோடைய லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நல்ல பேங்க்லேயும் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மூலிமா நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. வேலையில் இருக்கவங்களுக்கும் நல்ல அமைப்பு இது. ஜாபை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷன், உத்தியோக உயர்வு. அதாவது 6ல் இருந்து குரு என்ன செய்கிறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நல்ல வருமானம் வரும் உங்களுக்கு. உத்தியோக உயர்வு, ப்ரொமோஷன், இது எல்லாமே கிடைக்கும். அதே நேரத்தில் புதுசாக தொழில், அதாவது புதுசாக வேலைக்கு போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது உங்களுக்கு சனி 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம்ங்கிறது எல்லாமே சக்ஸஸ். அதாவது சனிக்கு 3ஆம் இடம்ங்கிறது ரொம்ப நல்ல பொசிஷன். அதே மாதிரி 10ஆம் இடத்துல கேது இருக்குது. 6ல் 10ஐயும் குரு பார்க்குறாரு, 12ஐயும் பார்க்குறாரு, 2ஐயும் பார்க்குறாரு. வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கும். நீங்கள் நல்லா படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக முயற்சி போட்டு நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பும் கிடைக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்பும் கிடைக்கும். ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி, ஏன்னா 4ல் ராகு வந்திருக்குங்க. அப்போ பதவி ஸ்தானத்தில் ராகு வருது. அப்போது ராகு அப்படின்னா உயர் பதவிகள், ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். மெயின் எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு. அதாவது எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே தொட்டது எல்லாமே சக்ஸஸாக அமையும். கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணி ஒரு அரசாங்க பதவியில், உயர் பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டுங்க. இதுக்கு அடுத்தது அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்குது, பதவி ஸ்தானத்தில் ராகு இருக்குது. அதாவது 4ஆம் இடம்ங்கிற பதவி ஸ்தானத்தில் ராகு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், அரசியலை பொறுத்த வரைக்கும், அதாவது 2 சைடுமே ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, கத்தி. அது மாதிரி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அப்படி தான் உங்களுக்கு. நீங்கள் அதாவது உங்களுடைய வளர்ச்சியை மட்டும் நோக்கி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை இல்லை. அடுத்தவங்களை பண்ணிவிட்டு அது மூலியம் அது மேலே ஏறி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களையே பதம் பார்த்துரும். அந்த இது இல்லாத கத்தி, 2 சைடுமே ஷார்ப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி கத்தி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பதவி ஸ்தானத்தை நீங்கள் ஆல்ரெடி ஒரு பதவியில் இருந்தால் அதை பிடுங்கி விட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களோட பதவியை கொடுத்தாலும் கொடுக்கும்,
எடுக்கிறதுனால எடுத்துரும். 2 வேலையுமே செய்யும். அதனால் யார் என்ன நம்மளை சுற்றி என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற கவனத்தில் இருங்க. முக்கியமாக என்னென்னா, உங்களோட வளர்ச்சியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா அதை நோக்கி போவீங்க. அடுத்தவங்கள நீங்கள் டவுன் பண்ணணும்னு நினச்சிங்க, கண்டிப்பாக மாட்டிடுவீங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. 2வது, உங்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் ராகு வரப்போகிறாரு. எப்போ அப்படின்னா, அதாவது மேலேருந்து ஜூன் அந்த 15 நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது யாருக்காவது ராகுவோடைய திசையோ அல்லது புத்தியோ ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் டிரைவ் பண்ணாதீங்க. வேறு யாரையாவது டிரைவ் பண்ண சொல்லுங்கள். ஏதாவது மனசு ஏதாவது குழப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 வீலர் கூட எடுக்காதீங்க. ஏன்னா வாகனம் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தில் செவ்வாயும் ராகுவும் சேர்றது நல்லது கிடையாது. அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூ வரும். அதாவது சிறு இரத்த காயமாவது ஏற்படும். திடீர் விபத்து கண்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு பண்ணும். ஏன்னா குருவும் உங்களுடைய ராசி அதிபதி யார்? குரு. அவரும் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ மருத்துவ செலவு உண்டு. 6லேருந்து எதை பார்க்குறாரு? 12ஆம் இடம். 12ஆம் இடம்ங்கிறது விரயம். அப்போ மருத்துவ செலவு விரயமெல்லாம் உண்டு. அதனால் கவனமாக இருக்கணும். கோர்ட்டு கேஸு பிரச்சனை இதிலெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 6ல் குரு வந்திருக்கனால கோர்ட்டு கேஸு பிரச்சனை அப்படின்னா சக்ஸஸ் ஆகும். அதே நேரத்தில் கடன் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கமிட்மெண்ட்டு மட்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க. இந்த டேட்டில் நீங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதை கொடுக்க முடியாமல் போயிருங்க. அது என்னென்னா 6ல் இந்த குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வராமல் போயிடும். ஸோ அதனால் லாக் ஆகிடுவீங்க. கமிட்மெண்ட்டை மட்டும் யாருக்கும் கொடுத்துடாதீங்க. அது உங்களுக்கு என்னென்னா நல்லது. நான் கொடுக்குறேன், ஆனால் எப்போ கொடுப்பேன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இல்லைனா லாங் டைம் சொல்லிடுங்க. இந்த குறுகிய டைம்லனா உங்களுக்கு ரொட்டேஷனுக்கு பணம் வராமல் லாக் ஆயிரும். அதனால் அதேமாரி கையெழுத்து போடுற அந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. பொதுவாக 6ஆம் இடத்துல வந்திருக்க குரு கூட்டு இந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு 7ஆம் அதிபதி யாருன்னா புதன். அவர் போய் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு 12ல் ராசிக்கு 12ல் இருக்கார். கூட்டு முயற்சி எதுவுமே செய்யாதீங்க. அதாவது உங்களை தூண்டி விட்டு இவங்களை ஒருத்தங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போவுமே பாதகஸ்தானம். உங்களுடைய பார்ட்னரோ உங்களுடைய ஃப்ரெண்டோ அது எல்லாமே எப்பவுமே உங்களுக்கு அது நம்பிக்கை துரோகத்தில் தான் முடியும். அது ஒருத்தங்களை நம்பி போனீங்கன்னா கண்டிப்பாக அது ஏமாற்றத்தில் முடிஞ்சிடும். தனுசு ராசி பொறுத்த வரைக்கும், தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது இயல்பான ஒரு விஷயம். 7ஆம் அதிபதி உங்களுக்கு பாதகாதிபதி. ஸோ அதனால் கூட்டு முயற்சிங்கிறது இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த கோலில் மட்டும் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. அதில் கவனம் செலுத்துங்க. அவன் என்ன செய்கிறான், அவன் நம்மளை இப்படி பண்ணிட்டான், அதுக்கு நம்ம பழி வாங்கணும்லாம் போகாதீங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன சிம்பிள்? வில்லம்பு. அந்த வில்லம்பு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு இலக்கை வச்சு அதைத்தான் அடையிறதுக்கு உண்டான முயற்சியை பண்ணணும். வேறு எதுலையாவது போனீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியாது. உங்களுடைய சக்ஸஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறத, நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க எல்லோரும். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. தொழில், ஜாப்பு எல்லாமே நல்லாயிருக்கு. படிப்பு, அதாவது ராகு 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. படிப்பு நிறைய படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு உண்டானது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்கனால படிப்பு விஷயமா வெளிநாடு போகிறதுக்கு உண்டானது, ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது, இது மாதிரி விஷயங்கள், ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறது, இந்த மாதிரி இருக்குது. ஸ்போர்ட்ஸ் துறையில் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சூப்பரான அச்சீவ்மெண்ட்டுங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை கிடைக்கிறது, ஸ்போர்ட்ஸில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறது, சக்ஸஸ் பண்ணுறது, ப்ரைஸ் வாங்குறது, வின் பண்ணுறது, வெளியில் தெரிகிறது எல்லாமே இந்த டைமில் சூப்பராக உங்களுக்கு நடக்கும். கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இது என்னென்னா ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணுங்க. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இல்லை. அதாவது சனி 3ல் இருக்கார். 9ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லை உங்களுக்கு. அதாவது 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை இல்லை. அதே மாதிரி பெரிய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் 10ல் கேது இருக்குது. புதுசாக நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தேடி தேடி போகும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பட் ஆனால் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியாச்சு. பெண்களை பொறுத்த வரைக்கும், அதாவது 6ல் குரு வந்திருக்காரு. உங்களுக்கு வாக்குவாதம், தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கிறது நல்லதுங்க. அது குடும்பத்திலேயே மெயினாக நான் சொல்கிறேன். அதாவது நம்மளுடைய அதாவது ஒரு கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் கணவர் எந்த விஷயத்த சொல்ல வராருங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் யோசித்து செய்யுங்க. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யாராக இருந்தாலும் இவங்க எதுக்காக சொல்கிறாங்க, நமக்காக தான் சொல்கிறாங்களேன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எப்போவுமே என்னென்னா கோபம் வரும். இயல்பாகவே கோபம் வரும். அந்த கோபத்தெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா என்ன விஷயத்துக்காக அப்படிங்கிறத யோசிச்சிங்கனாலே எல்லாமே புரிஞ்சிருங்க. பட் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தெளிவாக அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது பாதகஸ்தானமாக இருக்குது. உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க
நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன செய்ய வரீங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு ஒர்க்கு தான். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சுன்னே கூட வச்சுக்கலாம். பட் ஆனால் கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை கிராஸ் பண்ணி வர்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செய்யுங்க. பொதுவாகவே வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னா 4ல் ராகு இருக்குது. ராகுவோடைய திசாவோ புத்தியோ யாருக்காவது நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு திடீர்னு ஒரு இடம் வாங்குவீங்க, ஒரு வீடை கட்டுவீங்க உங்களுக்கே அறியாமல். அதே மாதிரி லோன் கிடைக்கும். 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து லோன் கிடைக்கும். வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது இருக்குது. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. உங்களுக்கு புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நிறைய நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கவங்க தான் இந்த வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது சின்னதாக ஹெல்த் இஷ்யூ வந்தாலே உடனே பார்த்து இருக்கணும். கோர்ட்டு கேஸு வழக்கு பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு கிரகங்களுடைய பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் நல்லா இருக்குது. ஜாப் நல்லா இருக்குது. வேலையும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த விபத்து கண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் அதை பார்த்துக்குங்க. அரசியல் துறையில் இருக்கவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த 2024 உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களோட சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.